ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வார்த்தை எலிசபெத் கேட்டபொழுது எலிசபெத் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது எலிசபெத் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வார்த்தை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேரொகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவா என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க போகின்ற ஒரே வசனம், மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அதான் ரொம்ப ரொம்ப விரைந்து சென்றார். அதை பற்றி தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு நல்லதை செய்யணும்னா ரொம்ப சிந்திக்க கூடாது, அதை உடனே செய்யணும். அதுதான் இன்னைக்கு பிரசங்கம். ஒரு நல்லது செய்யணும், அந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்சதுன்னா உடனே செய். 2 முறை 3 முறை எல்லாம் சிந்திக்காத. நம்முடைய நாட்டின் இதிகாசங்களிலே ஒரு அருமையான நிகழ்வு இருக்கின்றது. தானம் கொடுப்பதிலே அவன் பிரபலமான ஒரு மனிதன். யாரு வந்தோ என்ன கேட்டாலும் கொடுத்து விடுவான். கொடுத்து கொடுத்தே அவனுடைய கரங்கள் சிவந்தன என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவன் ஒரு ராஜகுமாரன். ஒரு நாள் மாலை வேளையிலே இவன் எண்ணெய் தேய்த்து கொண்டிருக்கின்றான். அப்போ தங்க பாத்திரங்களிலே எண்ணெய் வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது அவனுடைய பணியாட்கள் இந்த அரசகுமாரனுடைய உடலிலே எண்ணெய் தேய்த்து கொண்டிருக்கின்றார்கள். இவன் தான தர்மங்கள் உலகெல்லாம் தெரிகின்றதோ, இது மாதிரி யாருமே தானம் செஞ்சதில்லை, தர்மம் செஞ்சதில்லை, எதை கேட்டாலும் அவன் கொடுப்பான் என்கின்ற அளவுக்கு தான தர்மங்களிலே பிரபலம் அடைகின்றான். அப்பொழுது கடவுள் அவனை சோதிக்க ஆசைப்படுகின்றார். அப்படி சோதிக்க ஆசைப்பட்டு உண்மையாகவே இவன் தானம் அது மாதிரி செய்யறானா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு மனிதனாக அவதாரம் எடுத்து அந்த கொடை வள்ளலை பார்க்க வருகின்றார். வந்து ஒரு பிச்சைக்காரனை போல நிற்கின்றார். நின்றவுடனே இந்த அரசகுமாரன் அந்த கடவுளை பார்த்து கேட்கின்றான். ஆனால் அவனுக்கு கடவுளன் தெரியாத, அவன் பிச்சைக்காரன் என்று தான் தெரியும். என்ன வேண்டும் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஆள் சொல்றாரு, நான் வறுமையில ரொம்ப வாடுறேன், என்னுடைய குடும்பமும் வாடிக்கொண்டிருக்கின்றது, சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்றான். சொல்லுகின்ற பொழுதோ உடனடியாக அவனது இடது கைக்கு பக்கத்திலே எண்ணெய் பாத்திரம், தங்கத்தினால் ஆன பாத்திரம் இருக்கின்றதோ அழைக்கின்றான்.
ஆனா எனக்கு தானம் செய்கின்றீர்கள், ஆனா இடது கையில கொடுக்குறீங்களே, இடது கையில கொடுக்குறீங்களே, ஏன் நீங்க அதை வலது கையில கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்கிறான். அப்பொழுதோ அந்த அரசகுமாரன் சொல்லுகின்றான், நீ கேட்பது சரியான கேள்விதான், ஆனால் ஒன்றை நன்றாக தெரிந்து கொள், எனது இடது கை பக்கத்தில் தான் இந்த தங்க பாத்திரம் இருக்கின்றதோ, நான் இந்த இடது கையில் இருக்கின்ற இந்த தங்க பாத்திரத்தை எடுத்து வலது கைக்கு கொண்டு வந்தோ உனக்கு கொடுப்பதற்கு முன்னால் என்னுடைய மனசு எப்படியும் மாறும். ஏன்னா மனம் ஒரு குரங்கு. வந்திருக்கிறவன் சாதாரண பிச்சைக்காரன், இவனுக்கு நான் தங்க கலசத்தை தங்கத்திலான இந்த பொருளை கொடுக்க வேண்டுமா என்கின்ற எண்ணம் திடீரென்று வந்துவிடலாம். அப்படி வந்ததென்றால் நான் உனக்கு கொடுக்க தயங்கலாம். இந்த கையில் இருந்து இந்த கைக்கு மாறுகின்ற அந்த தருணத்தில் கூட மனிதனாகிய நான் தவறு செய்யலாம். நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதை எப்பொழுதுமே நம்ம யோசிக்க கூடாது. அதனால்தான் நான் உனக்கு உடனடியாக நான் இதை கொடுத்தேன், தவறாக புரிந்து கொள்ளாதே என்று சொன்னவுடனே அப்பொழுது பிச்சைக்காரனாக இருந்த அவன் கடவுளாக மாறி சொல்லுகின்றான், உண்மையாகவே நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். உன்னை பற்றி பலர் சொன்னார்கள், எதை கேட்டாலும் நீ கொடுப்பாய் என்று சொன்னார்கள், ஆனால் இவ்வளவு உயர்ந்த உள்ளத்தில் நீ இருக்கின்றாய், அதனால்தான் நீ அருமையான ஒரு மனிதன் என்று சொல்லுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அதனால்தான் சொல்லுவாங்க, ஒரு பொருளை பெரியவர்களிடத்தில் கொடுக்கின்ற பொழுதும் சரி, எப்பொழுதுமே இடது கையில் கொடுக்கூடாது, வலது கையில் கொடுக்க வேண்டும் என்று. அதுதான் நம்முடைய தமிழ் பாரம்பரியம், அதுதான் நம்முடைய தேசத்தின் பாரம்பரியம். இதை எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், அன்னை மரியாள் அப்போதான் கப்ரியேல் வானதூதர் சொல்லுகின்றார், இதோ நீ ஒரு மகனை பெற்றெடுக்க போகின்றாய், நீ கடவுளுடைய மகனுக்கு தாயாக மாறி இருக்கின்றாய் அப்படின்னு சொன்ன உடனே மாதா கொஞ்ச நேரம், ஐயோ எவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு, நான் இதை பத்தி யோசிக்கணும், அதை என்ஜாய் பண்ணணும், அந்த நியூஸை நான் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. மாறாக அதைவிட முக்கியமான இன்னொரு செய்தியை அதே கப்ரியேல் தூதர் சொல்லுகின்றார், இதோ உன்னுடைய உறவினரான எலிசபெத்துக்கு ஒரு குழந்தை பிறக்க போகின்றதா, முதிர்ந்த வயதிலே இருக்கின்ற அவளுக்கு குழந்தை பிறக்க போகின்றதோ, மலடி என்கின்ற அந்த பட்டத்தை கடவுள் எடுக்க போகின்றார் என்று சொன்னவுடனே அன்னை மரியாள் நினைக்கின்றார், இதோ நானோ சின்ன பொண்ணு, ஆனால் எலிசபெத் அம்மாள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், இந்த வயதிலே அவர்கள் கர்ப்பமானால் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்று நினைத்த அன்னை மரியாள் தன்னை மறந்தார். தனக்கு வந்த அந்த மாபெரும் செய்தியை மறந்தால், என்னை விட என் உறவினரான எலிசபெத்துக்கு உதவி தேவைப்படுகின்றதோ என்று தெரிந்தவுடனே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், விரைந்து செல்லுகின்றார், விரைந்து செல்லுகின்றார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ஏதாச்சும் ஒரு நல்லதை செய்யணும்னு நினைச்சோம்னா தயவு செஞ்சு 2 முறை 3 முறை யோசிக்காதீங்க வாழ்க்கையில். அது யாராக இருந்தாலும் சரி, நல்லதை செய்ய நினைக்கின்ற பொழுதோ அதை உடனடியாக செய்யுங்கள். இன்றைய வாசகம் இதை தான் சொல்லுகின்றதோ. எல்லாரும் அன்பை பகிர்ந்து கொண்டார்கள், 2 தாய்மார்கள் ஒன்றாக வாழ்த்தி கொண்டார்கள், அதெல்லாம் எல்லாரும் வழக்கமாக சொல்றது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிங்க இறை வார்த்தையை. அதுதான் ஒவ்வொரு ஞாயிறும் நாம் அழைக்கப்படுகின்றோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கணும். நல்லதை செய்வதற்கு நேரத்தை கடத்தாதே, அடுத்த நாள் பார்த்துக்கலாம். யூசுவலா என்ன நினைப்போம்,
ஒரு 100 ரூபாய் நம்ம கையில் கிடச்சிதுன்னா முதல்ல யோசிப்போம், கோயிலுக்கு 1 ரூபாவது கொடுக்கலாம், 10 ரூபாய். அப்போ யோசிப்போம், இல்லை 100 ரூபாய் விட ஒரு 1000 ரூபாய் வரட்டும், அதுக்கப்புறம் கோயிலுக்கு ஒரு தான தர்மத்துக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்கலாம். தள்ளி போடவே போடக்கூடாது. நாம் ஒன்றை நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் அதை உடனடியாக செய்ய வேண்டாம். விவிலியத்திலே பல உதாரணங்கள் இருக்கின்றன. லூக்காஸ் நற்செய்தியிலே 24வது அதிகாரத்தில் 33வது வசனம், எமாவுஸ் சீடர்களோடு இயேசு கிறிஸ்து நடந்து செல்லுகின்றார். நடந்து சென்றோ அவர் இன்னும் தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறார், அது மாதிரி காட்டுகிறார். அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், வாங்க இருண்டு விட்டதோ, இனிமேல நீங்க போய் என்ன செய்ய போறீங்க? அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்கள் முன்னால் அந்த அப்பத்தை பிட்கின்ற வேளையிலே அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள் இது இயேசு கிறிஸ்து. உடனே அவங்க என்ன செய்றாங்க, விரைந்து சென்றார்கள். விவிலியத்தில் பார்த்தீங்கன்னா இதே வார்த்தை தான் வரும், விரைந்து சென்றார்கள். ஏனென்றால் தாங்கள் அனுபவித்த அந்த இயேசு கிறிஸ்து, உயிர்த்த கிறிஸ்துவை நான் மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும். அவங்க சரி நாளைக்கு காலையில போலாம் அப்படின்னு இல்லை, அந்த நேரத்திலேயே கிளம்பி போனாங்க. காரணம், தாங்கள் நல்லதை கண்டார்கள், அந்த நல்லதை மற்றவர்களுக்கோ எடுத்தோ சொன்னார்கள். அதேபோல் மார்க்குடைய நற்செய்தியிலே 1வது அதிகாரத்தில் 38வது வசனம், ரொம்ப அருமையான ஒரு வசனம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பொது பணியை தொடங்குகின்றார். அப்போ அவருடைய பெயர் பிரபலமாகின்றதோ. அப்போஸ்தலர்கள் வந்து சொல்லுகின்றார்கள், இதோ உங்களை எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, நீங்க பிரபலம் அடைஞ்சிட்டீங்க. அத சொன்ன உடனே அந்த அப்போஸ்தலர்களை பார்த்தோ அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார் இயேசு கிறிஸ்து, நாம் மற்ற ஊர்களுக்கு செல்லுவோம். டைம் இல்லை, கிளம்பு. நாம் மற்ற ஊர்களுக்கு செல்லுவோம், அங்கேயும் நான் இறை வார்த்தையை போதிக்க வேண்டும். டைம் இல்லை, இந்த ஊர்ல நான் போதிச்சாச்சு, அவங்க என்ன தேடுறாங்க எனக்கு தெரியும். ஆனால் இதே ஒரு நற்செய்தியை நான் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து தான் வாழுகின்ற பொழுதோ உடனடியாக அதை தான் நினைத்தார். எத்தனை மக்களை தான் சந்திக்க முடியுமோ அத்தனை மக்களை அவர் சந்திக்க ஆசைப்பட்டார். அதனால்தான் விரைந்து சென்றார். எல்லா ஊர்களுக்கும் செல்லணும், எல்லாரையும் பார்க்கணும், நடையாக நடந்த. இதுதான் நாம் அனைவருமே செய்ய வேண்டும். அதேபோல் லூக்காஸ் நற்செய்தியிலே 9வது அதிகாரத்தில் 3வது வசனம், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அனுப்புகின்றார். 72 பேர் அனுப்புறார். அப்போ அனுப்புகின்ற பொழுதோ எந்த அளவுக்கு அவங்களை அவசரப்படுத்துகின்றார் பாருங்கள். நீங்கள் உங்களுடைய பயணத்திற்கு பையோ கோலோ உணவோ பணமோ எக்ஸ்ட்ரா உடையோ எடுத்துன்னு போகாத, மாறாக நீ உடனடியாக சென்றோ இறை வார்த்தையை போதி. எந்த வீட்டுக்கெல்லாம் நீ செல்லுகின்றாயோ அந்த வீட்டுக்கெல்லாம் சமாதானம் என்று சொல், கடவுளுடைய அரசு நெருங்கி விட்டதோ என்று சொல் என்று கூறுகின்றார். அந்தந்த நேரத்தில் அதை செய்யணுங்க. காலம் தாமதமான பிறகு நீ செஞ்ச பிரயோஜனம் இல்லை. நல்லதை செய்வதற்கோ எப்பொழுதுமே காலத்தையும் நேரத்தையும் பார்க்காதே என்கின்ற அழகான கருத்து அழுத்தமாக இன்றைக்கு சொல்லப்படுகின்றது. ஒரு அருமையான செயல் இருக்கின்றதோ, திருவள்ளுவர் அழகாக சொல்லுவார், காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. காலத்தினால் நீ செய்கின்ற நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும்
அதன் தன்மையை அறிந்தால் உலகை விட மிக பெரியதாகும். அப்பவே செய்யணும். அதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற அருமையான செய்தி. அதை தான் அன்னை மரியாள் செய்தாள். உதவி தேவைப்படுகின்றதோ எலிசபெத் அம்மாளுக்கு என்று தெரிகின்றதோ, தெரிந்தவுடனே வேணும்னா எலிசபெத் அம்மாள் என்கிட்ட வரட்டும் அப்படின்னு நினைக்கல. மாறாக நான் செல்லுவேன். விரைந்து சென்றார். மெல்லமா போக வேண்டியது தானே. ஒரு வாரம் உட்கார்ந்து அழகா இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் போக வேண்டியது தானே. அன்னை மரியாள் விரைந்து சென்றதின் காரணம் இதோ நான் நல்லதை கேள்விப்பட்டேன், அந்த நல்லதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் என்பதனால்தான். விவிலியத்திலே ஒரு அருமையான ஓமை வருகின்றதோ. லூகாஸ் நற்செய்தியிலே 10வது அதிகாரத்தில் 33வது வசனம். நல்ல சமாரியன். இயேசு கிறிஸ்து எதுக்காக அவனை நல்ல சமாரியன் சொல்லணும்? ஒரு சமாரியன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாமே. அடிபட்டு கிடக்கின்றான். அடிபட்டு கிடந்த அவனுக்கோ அவன் பார்த்த உடனே தன்னுடைய அங்க அது வழியாக ஒரு குருவானவர் செல்லுகின்றார். மற்றவங்க சொல்றாங்க, எல்லாருமே போயிட்டாங்க 3 பேரும். ஆனா 3ஆவதாக வந்த இவன் சமாரியன் என்ன செய்கின்றான்? பார்த்த உடனே தன்னுடைய வாகனத்தை விட்டு இறங்குகின்றான். இறங்கி சென்றோ அவனுடைய அடிகளுக்கு எண்ணெயை ஊற்றி கட்டுகின்றான். திராட்சை ரசத்தை ஊற்றி கட்டுகின்றான். உடனடியாக அவன் தன்னுடைய வாகனத்தில் அவனை வைத்துக் கொண்டு செல்லுகின்றான். அதனால்தான் அவன் நல்ல சமாரியன். இல்லைன்னு நினைச்சுங்க, அவன் சாதாரண சமாரியனாக தான் இருந்திருப்பான். இன்றைக்கு இந்த 4வது ஞாயிறை கொண்டாடுகின்ற பொழுது, திருவருகை காலத்திலே கடவுள் நமக்கு சொல்லுகின்ற செய்தி இதுதான். நீ நல்லது செய்யணுமா, அதை உடனே செய், காலதாமதம் செய்யாதே. ஒரு முறை ஒரு பங்கு சாமியார், ஒரு ஃபாரின் சாமியார், அவரு எருக்கஞ்சேரியில தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருந்தார். அந்த வேசர்பாடி ஏரியாவில் ரொம்ப அருமையான அருட்தந்தை. அந்த சைடில் இருக்கிற இந்துக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர் மனிதாபிமான அடிப்படையில் பலர் நல்லதை செய்தார். மந்துவான் என்று அழைக்கப்பட்ட அருட்தந்தை, ரொம்ப அருமையான அருட்தந்தை. அவருக்கு சில கடை வச்சிருக்கிறாங்க. அங்க இருக்கிற பழைய காலத்து மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்போ ஒரு நாள் காலையிலே அவர் திருப்பலியை முடித்து விட்டு வெளியே வருகின்றார். வெளியே வந்தப்போ அவருக்கு பழக்கமான உபதேசியார் வந்து சொன்னார், ஃபாதர் நான் ஒன்று சொல்லட்டா உங்களுக்கு அப்படின்ட்டு. சொல்லுங்க அப்படின்னார். நீங்க ரொம்ப நல்ல காரியங்கள் எல்லாம் செய்றீங்க, யார் வந்து கேட்டாலும் கொடுக்குறீங்க, ரொம்ப பேரை படிக்க வைக்கிறீங்க. ஆனா ரொம்ப பேர் வந்து உங்களை ஏமாத்துறாங்க, உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு சொன்னார். அப்போ அந்த குருவானவர் ஒரு நிமிடம் கண்களை மூடிவிட்டு தன்னுடைய உபதேசியாரை பார்த்து சொன்னாராம், உபதேசியார் நீங்க சொன்ன நியூஸுக்கு ரொம்ப நன்றி. ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, என்னை ஏமாத்தினாலும் பரவாயில்ல, மக்கள் சந்தோஷமா போனாங்கன்னா அது போதும் எனக்கு அப்படின்னாராம் அருட்தந்தை மந்துவான். என்னை ஏமாத்தினாலும் பரவாயில்ல, அவங்க சந்தோஷமா போகட்டும். ஃபாதர் மந்துவானை வந்து பார்க்க வந்த பிறகு அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்கின்ற ஏமாற்றம் இருக்கக்கூடாது, நான் இருக்கின்ற வரை கொடுப்பேன் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் அனைவரும் இந்த சிந்தனைக்கு அழைக்கப்படுகின்றோம். நல்லதை செய்யறதுக்கு 2 நாள் தள்ளி போடலாம், 3 நாள் தள்ளி போடலாம், அப்புறம் செய்யலாம் அப்படின்ட்டு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. நல்லதை செய்வதற்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கின்றதோ, தருணம் கிடைக்கின்றதோ, வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அப்பொழுதே செய்யுங்கள்.
Don't give second thought about it. எப்பொழுதுமே அன்னை மரியாள் அதை தான் செய்தாள். தனக்கு எப்பொழுது அந்த செய்தி வந்ததோ, வயதான தன்னுடைய உறவினர் உதவி தேவைப்படும் என்று அறிந்தாலோ அப்பொழுது அவள் விரைந்து சென்றாள். நம்முடைய வாழ்க்கையிலும் இதை புரிந்து கொள்வோம். நல்லதை செய்வதற்கு காலமும் நேரமும் பார்க்காமல் செய்யக்கூடிய அந்த தைரியத்தையும் மனப்பான்மையையும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்றோ தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம்.